ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆந்திர மாநிலத்தில் கர்னூல் மாவட்டத்தில் நந்தியால் எனும் ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீசைல திருத்தலத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னையின் திருநாமம் பிரம்மராம்பிகை. ஈசரின் திருநாமம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரர். இத்தலம் அம்பிகையின் கழுத்து பகுதி விழுந்த இடமாக கூறப்படுகிறது. இது சைல பீடம் மற்றும் மாதவி பீடம் என்று அழைக்கப்படுகிறது. தல விருட்சம் மருத மரம் மற்றும் திருப்பால மரம். தீர்த்தம் பால தீர்த்தம் மற்றும் கிருஷ்ணா நதி தீர்த்தம். மல்லிகார்ஜுனர், திராட்சாராமம் மற்றும் காள அஸ்தி ஆகிய 3 லிங்கங்கள் இப்பகுதியில் இருப்பதால் இந்த பகுதிக்கு திரிலிங்க கஷேத்திரம் என்றும் திரிலிங்க பிரதேசம் என்று அழைக்கப்பட்டது. அப்பெயரே மருவி தெலுங்கு பிரதேசம் என்று மாறியது. சிலாதனர் என்ற மகரிஷி தனக்கு பிள்ளை வரம் வேண்டி ஈசனை நோக்கி நெடுங்காலம் தவம் புரிந்தார். இதனால் மனம் குளிர்ந்த ஈசன் அவர் முன் தோன்றி அவருக்கு 2 மகன்கள் பிறப்பார்கள் என்று வரம் அளித்தார். அதன்படி சிலாதன மகரிஷிக்கு நந்தி தேவர், பர்வதன் என 2 மகன்கள் பிறந்தார்கள். பிறந்த குழந்தைகளை வாழ்த்த சனகாதி முனிவர்கள் வந்தார்கள். அவர்கள் குழந்தையாக இருந்த நந்தி தேவரை பார்த்து, இந்த குழந்தைக்கு பூமியில ஆயுட்காலம் மிக குறைவு, எனவே சில காலம்தான் வாழ்வான் என்று கூறி சென்றார்கள். இதனால் சிலாதன முனிவர் மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளானார். குழந்தை நந்தி தேவர் இந்த விஷயம் அறிந்து, தந்தையே கலங்காதீர்கள், நான் சிவபெருமானை குறித்து கடும் தவம் இருந்து சாகா வரம் பெற்று வருவேன் என்றார். அதன்படி ஸ்ரீசைல மலை அடிவாரத்திற்கு வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவத்தில் இருந்தார். நந்ததேவரின் தவத்திலே மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி, குழந்தாய், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அதற்கு நந்தி தேவரும் எப்பொழுதும் நான் உங்களுடனேயே இருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்க, சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் அளித்து நந்தி தேவரை தன்னுடைய வாகனமாக்கி கொண்டார். அது மட்டுமல்ல, நந்தி தேவரின் அனுமதியின்றி யாரும் தன்னை காண வர முடியாது என்ற உத்தரவும் பிறப்பித்தார். நந்தி தவம் செய்த இடமாதலால் இந்த இடத்திற்கு நந்தியால் என்ற பெயர் வந்தது. நந்தி தேவரின் தம்பி பர்வதனும் இவ்விடத்திலே சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து சிவபெருமான் குடிக்கொள்ளும் பர்வத மலையாக மாறும் வரத்தையும் பெற்றார். இதனால் இத்தலம் வந்து சிவபெருமானை வணங்கினால் எளிதில் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மிகவும் பழமை வாய்ந்த இத்திருத்தல திருப்பணியில் இப்பகுதியில் ஆட்சி புரிந்த அத்தனை அரசர்களும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு இருந்திருக்கிறார்கள். 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாத்தவாகன அரசனான சாத்தகரணி இங்கு வீற்றிருக்கும் இறைவன் பால் கொண்ட பக்தியால் தன் பெயரை மல்லண்ணா என்று மாற்றிக்கொண்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. கடம்ப மன்னனான மயூர சர்மன் காலத்துல இம்மலை ஸ்ரீ பர்வதம் என்று போற்றப்பட்டிருக்கிறது. சாளுக்கிய மன்னனான புலிகேசி இங்கே வீற்றிருக்கும் ஈசன் பால் மிகுந்த பக்தி கொண்டு இங்கு சிவதீட்சை பெற்றதற்கான சான்றுகள் கிடைக்க பெற்றுள்ளன. ராஷ்டிரகூட மன்னர்கள், சாளுக்கிய மன்னர்கள், காக்கத்திய ஆட்சியாளர்கள் மற்றும் பின்னாடி இங்கே ஆட்சி செய்த ரெட்டி மன்னர்கள் ஆகியோர் கோவில் திருப்பணிகள் மேற்கொண்டு இக்கோவிலை விஸ்தாரமாக கட்டியுள்ளார்கள். கிருஷ்ணதேவராயரின் ஆட்சி காலத்துல இக்கோவிலின் கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு கோபுரங்கள் அவரால் கட்டப்பட்டுள்ளது. விஜயநகர மன்னர்கள் பல கிராமங்களை இக்கோவிலுக்கு மானியமாக வழங்கி உள்ளார்கள். ஸ்ரீசைல மலைக்கு 2 கிலோமீட்டர் தூரத்துல விநாயக பெருமான் சாட்சி கணபதி என்ற நாமத்துல திருக்கோவில் கொண்டுள்ளார். இந்த விநாயகர் தன்னை காண வரும் பக்தர்களில் யார் சிவபதம் பெறும் அருகதை உள்ளவர் என்று ஒரு பட்டியலிட்டு ஈசனிடம் கொடுப்பாராம். எனவே பக்தர்கள் தங்களுக்கு முக்தி கிட்ட வேண்டும் என்று கருதி இவரிடம் தங்கள் பெயர், கோத்திரத்தை கூறி வணங்கிய பின் பக்தியுடன் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வரரை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். கோவில் முகப்புல சித்தி விநாயகர் நமக்கு முதலில தரிசனம் தருகிறார். இத்தலத்தில் விநாயக பெருமான் பிரம்மச்சாரியாக இல்லாமல் சித்தி மற்றும் புத்தியை மணந்த திருத்தலமாக இத்தலம் போற்றப்படுகிறது. எனவே இங்கு வந்து சித்தி விநாயகரை வணங்கினால் திருமணம் ஆகாதவர்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. மேற்கு பிரகாரத்துல பாண்டவர்கள் கட்டியதாக சொல்லப்படும் 6 ஆலயங்கள் உள்ளன. கோவில் வளாகத்தில் காணப்படும் சண்முகர் ஆலயம் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு மிக அழகாக காட்சியளிக்கிறது. இதே போல கோவில் வளாகத்தில் ராஜராஜேஸ்வரி கோவில், அன்னபூரணி ஆலயம், சகஸ்திரலிங்கேஸ்வரரின் ஆலயம், பஞ்சநதீஸ்வரர் ஆலயம் ஆகியவைகளையும் நாம தரிசிக்கலாம். கோவிலின் பிரதான மண்டபத்துல நம் தஞ்சாவூர் நந்தியை போன்று ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய நந்தி பகவானை தரிசிக்கலாம். இவருக்கு சஞ்சல
பசவண்ணா என்ற திருநாமம். இந்த நந்தி பகவான் பேசும் நந்தி என்று இவ்வூர் மக்கள் கூறுகிறார்கள். பல காலங்களுக்கு முன்னால இக்கோவிலில் வந்த துறவி ஒருவருக்கு நந்தியம் பகவான் நேரிலே தோன்றி ஞானம் வழங்கியதாக கூறப்படுகிறது. இங்கு வரும் பக்தர்கள் நந்தியம் பெருமானின் காதிலே தங்கள் குறைகளை கூறினால் அது உடனே நிவர்த்தியாவதாக கூறுகிறார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய பிரச்சனையை அவரிடம் கூறினால் தங்கள் கனவிலே நந்தி பகவான் தோன்றி அதற்கான உபாயத்தை கூறுவதாகவும் பக்தர்கள் கூறுகிறார்கள். இந்த நந்தி பெருமானின் வாய் ஒரு துணியால் கட்டப்பட்டு இருக்கிறது. இதற்கான காரணம், இந்த நந்தியம் பெருமான் கர்ஜித்தால் உலகம் அழியும் என்று புராணங்கள் கூறுகிறது. இதனால் இவர் கர்ஜிக்காமல் இருக்க இவருடைய வாய் கட்டப்பட்டு இருக்கிறதா. கோவில் பற்றி பல ஆச்சரியமூட்டும் விஷயங்கள் கூறப்படுகிறது. கோவில் அடித்தளத்துல ஒரு சுரங்கப்பாதை உள்ளது என்றும் அது நேராக கைலாயம் வரை செல்வதாகவும் கூறப்படுகிறது. பல யோகிகளும் சித்தர்களும் இதன் வழியே கைலாயம் சென்று சிவபெருமானையும் கைலாயத்தில் இருந்து இங்கு வந்து மல்லிகார்ஜுனேஸ்வரரையும் தரிசிக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. இங்கே தவம் மேற்கொள்ளும் பக்தர்கள் கைலாயத்தில் இருப்பது போன்ற உணர்வை பெறுவதாகவும் கூறுகிறார்கள். இக்கோவில் பற்றி மேலும் பல அதிசய தகவல்களையும் இங்கே வீற்றிருக்கும் அம்மையப்பனை பற்றியும் அடுத்த பகுதியில நாம பார்க்கலாம். சர்வம் சக்திமயம்.